தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் 47ஆம் ஆண்டு ஆடி திருவிழா மற்றும் 40ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா. கேம்ப் ரோடு அடுத்த செல்லிநகர் மகாலட்சுமி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலய புற்றுக்கோவிலில் 47ஆம் ஆண்டு ஆடி திருவிழா மற்றும் 40ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி கடந்த வெள்ளிக்கிழமை காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும், காலை 10 மணிக்கு பூங்கரகம் வீதி உலாவும் நடைபெற்றது. மதியம் 12 மணிக்கு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலை அம்மன் வீதி உலா நடைபெற்றது. விழாவின் 2ஆம் நாளான சனிக்கிழமை அதிகாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவின் நிறைவு நாளான ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், மகா தீப ஆராதனை நடைபெற்றது. காலை 11 மணிக்கு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். பக்தர்கள் அம்மனை வழிபட்டு அருளாசி பெற்றனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் GM சாந்தகுமார், ஞான பிரகாசம், ராம்மூர்த்தி மற்றும் ஆலய அர்ச்சகர் ஜெகன்ராஜா குருக்கள் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். நம பார்வதி பதனி ஹர மகாதேவா. ஓம் சக்தி பராசக்தி. ரோமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே பிரஜம்பகே கௌரி நாராயண நமஸ்தே. எல்லாம் வல்ல ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயம். நமது ஆலயமானது தாம்பரம் வேளச்சேரி மார்க்கத்தில் சேலையூர் மகாலட்சுமி நகரிலே அமைந்துள்ளது. நமது ஆலயம் மிகவும் ஒரு 60 ஆண்டு கால பழமையான ஆலயம். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். நம்ம கோயில் என்ன சிறப்புன்னு கேட்டாக்கா, மாரியம்மன் அபய வரத ஹஸ்தமாக இங்கே அருள்பாலிக்கின்றார். அம்பாளுடைய கை அபய வரத ஹஸ்தமாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஆலயம். முதலில் புற்று வடிவாக இருந்து பக்தர்களால் கோயில் என்று அன்போடு அழைத்து, அதற்கப்புறம் அங்கே மகாலட்சுமி நகரிலே ஸ்ரீதேவி கருமாரியம்மனை பிரதிஷ்டை செய்து ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயம் புற்றுக்கோயில் என்று பக்தர்களால் அழைக்கப்படுகிறது. ஏற்பட்ட ஒரு இனிய ஆலயத்தில் எல்லா செல்வங்களையும் வரக்கூடிய ஒரு தளத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி திருவிழாவானது மிகவும் முத்தாய்ப்பாக நமது ஆலயத்தில் நடைபெற்று வருகிறது. அவ்வகையில் இந்த ஆண்டு 47வது ஆண்டு ஆடி திருவிழாவும் 40ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமியில் ஆரம்பித்து 12 மாதங்களும் நமது ஆலயத்தில் அனைத்து வழிபாடுகளும் பூஜைகளும் சிறப்பாக நடைபெறும். அதிலே ஆடி மாதம் ஆடி திருவிழா அதி விமர்சையாக நடைபெறும். ஆடி பூரம், தை 1ஆம் தேதி அம்பாளுக்கு காய்கறிகளால் அலங்காரம். இப்படி 12 மாதங்களும் நமது ஆலயத்தில் எல்லா விதமான வழிபாடுகளும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவ்வகையிலே ஒவ்வொரு ஆண்டும் ஆடி திருவிழா மிகவும் அற்புதமான முறையில் அம்பாளுடைய பரம அனுகிரகத்தாலும் இந்த திருவிழா பூஜைகளெல்லாம் பக்தர்களுடைய ஒரு பெரிய பேராதரவு, பெரிய முயற்சியோடு நமது ஆலயத்தில் ஒவ்வொரு பூஜைகளும் திருவிழாவும் நடைபெறுகிறது. பக்தர்களோடு சேர்ந்து நமது ஆலய நிர்வாகமும் நிர்வாகிகளும் ஒத்துழைத்து இப்படியெல்லாம் இந்த திருவிழாவை சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று யோசித்து ஆலோசித்து இங்கே நடைபெற்று வருகிறார்கள். அதே போன்று எல்லா நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது. நமது ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் மாரிமேஸ்திரி நினைவு அறக்கட்டளையின் சார்பாக அன்னதானம் நடைபெறுகிறது. இதே போன்று நமது ஆலயத்தில் ஒவ்வொரு பூஜைகளும் பக்தர்களுடைய பெரிய ஆதரவு நமது ஆலயத்திற்கு எப்பவும் உண்டு. அவ்வகையிலே நமது நிர்வாகம் ஒத்துழைத்து எல்லா பூஜையும் நடைபெறுகிறது. அனைவரும் அனைத்து பூஜைகளிலும் திருவிழாக்களும் கண்டுகொண்டு எல்லாம் வல்ல ஸ்ரீதேவி கருமாரியம்மனுடைய பரிபூர்ணமான திருவிழை பெற்று இந்த புண்ணிய பூமியை வாழ்வாங்க வாழ்வார் கேட்டுக்கொள்வோம். ஓம் சக்தி பராசக்தி.